ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் பார்க்க போறோம். நிறைய நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப காமனா டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற எக்ஸ்பிரஷன். இதுல விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸ்பிரஷனுக்கு தமிழ்ல ஒரு அர்த்தம் இருக்கு. அதை நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப காமனா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷ்ல இப்படிதான் சொல்லணுமான்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை தான் இன்னைக்கு லெசன்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம். வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் குயிக்லி கெட் இன்டு டுடேஸ் லெசன். If I didn't know better, I would think that you're trying to avoid me. If I didn't know better, I would think that you're trying to avoid me. If I didn't know better, I'd say you were following me around, Mr. Bond. If I didn't know better, I'd say you were following me around, Mr. Bond. ஸோ இப்போ 2 கிளிப்பிங் பார்த்தோம். இதில் ஃபர்ஸ்ட் கிளிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர் ஐ வுட் திங்க் தட் யூஆர் ட்ரைங் டு அவாய்ட் மீ. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு மட்டும் விஷயம் தெரியலனா, எனக்கு மட்டும் உண்மை தெரியாமல் இருந்ததுன்னா அப்படின்றது தான் அர்த்தம். சரியா? அதாவது எனக்கு மட்டும் உண்மை தெரியல, இல்லை எனக்கு மட்டும் விஷயம் தெரியலனா, நீ என்னை அவாய்ட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்திருப்ப. ஆனால் நீ அப்படி பண்ணல, உனக்கே வேற ஏதோ பிரச்சனை, நீ அவன் கூட பிரச்சனையில் இருந்த, அதனால நீ அப்செட்டா இருந்த, சோகமா இருந்த, சைலண்டா இருந்த. ஆனா எனக்கு விஷயம் தெரியலனா, நீ என்னதான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றன்னு நான் நினைச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை தான் இங்கிலீஷ்ல இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எனக்கு விஷயம் சரியா தெரியாம இருந்ததுன்னா, இல்லை எனக்கு உண்மை தெரியாம இருந்திருந்தா அப்படின்றதா அர்த்தம். ஸோ அந்த விஷயத்தை பத்தி எனக்கு ப்ராப்பர் நாலேஜ் இப்ப இருக்கு, ஆனா அது இல்லைன்னா நான் இப்படிதான் நினைச்சிருப்பேன் அப்படின்றது தான் நம்ம இதை சொல்ல வரோம். ஓகே, செகண்ட் கிளிப்ல என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர் ஐட் சே யூ ஆர் ஃபாலோவிங் மீ அரவுண்ட். எனக்கு மட்டும் விஷயம் தெரியாம இருந்துச்சுன்னா நீ என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னு நினைச்சிருப்பேன். ஓகே, ஸோ எனக்கு நல்ல வேலை அவங்க வந்து விஷயத்த சொல்லிட்டாங்க, நீ இந்த விஷயத்துக்காக தான் என் பின்னாடி என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சு என் பின்னாடி வந்தேன்னு. ஆனா எனக்கு விஷயம் தெரியாம இருந்திருந்தா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்படின்னு நினைச்சிருப்பேன். அதுதான் இதோட அர்த்தம். ஓகே, ஸோ இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு உண்மை தெரியாம இருந்திருந்தா, இல்லை எனக்கு விஷயம் தெரியாம இருந்திருந்தா அப்படின்றதான் இதோட அர்த்தம். ஓகே, ஸோ இஃப் யூஸ் பண்றதுனால இது இஃப் கண்டிஷனல்ல எந்த கண்டிஷனல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3ன்னு 4 கண்டிஷனல்ஸ் இருக்கு இஃப்ல. கரெக்டா? இதை பத்தின டீடைல்டு லெசன்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இஃப் கண்டிஷனல் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்டே இருக்கு, நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐகார்ட்லயும் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆல்ரைட், ஸோ இஃப் கண்டிஷனல்ல இது எத்தனாவது கண்டிஷனல்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷனல், அன்ரியல் ஆர் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் இன் த ப்ரெசென்ட். ஸோ இது ஏன் ப்ரெசென்ட்னு சொல்றோம், பட் டிடன்ட் யூஸ் பண்ணியிருக்கோமே. செகண்ட் கண்டிஷனல்னாவே அதான், உண்மை இல்லாத ப்ரெசென்ட்ல உண்மை இல்லாத விஷயத்த சொல்றதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இங்க எனக்கு இதை பத்தின விஷயம் தெரியும், கரெக்டா? நீ என்ன ஃபாலோ பண்ணல, இந்த விஷயத்துக்காக தான் வந்தன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு விஷயம் தெரியாம இருந்திருந்தா, ப்ரெசென்ட்ல அந்த சிச்சுவேஷன் அப்படி இல்லை, எனக்கு விஷயம் தெரியும் தான், ஆனா தெரியாம இருந்திருந்தான்னு சொல்லி அன்ரியல் ப்ரெசென்ட் சொல்றோம். கரெக்டா? நெகட்டிவ்ல சொல்றதுனால டிடன்ட் நோன்னு சொல்லி நெகட்டிவ்ல எழுதியிருக்கோம். இஃப் ஐ டிடன்ட் நோ சிம்பிள் பாஸ்ட் நெகட்டிவ்ல எழுதியிருக்கோம். இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர் செகண்ட் கண்டிஷனலாவே பக்கத்துல நம்ம வுட் பிளஸ் வேர்ப் தான் போடுவோம். ஐ வுட் திங்க் ஆர் ஐ வுட் சேன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போறோம். தட் சொல்லி பக்கத்துல நம்ம சொல்ற கிளாஸ் திங்க் ஆர் சே ஆர் பிலீவ் இது மாதிரி எழுதிட்டு வேர்ப் எழுதிட்டு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டா நம்ம இன்னொரு கிளாஸ் இங்க சொல்றோம், ஒரு நவுன் கிளாஸ் சொல்றோம். ஓகே, இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர் ஐ வுட் திங்க் ஆர் ஐ வுட் சே ஆர் ஐ வுட் பிலீவ் சம்திங்ன்றத சொல்ல போறோம். இந்த ஸ்ட்ரக்சர் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர் ஐ திங்க் தே வர் சிஸ்டர்ஸ். ஓகே, எனக்கு விஷயம் தெரியாம இருந்ததுன்னா நான் அவங்கள சகோதரிகள்னு நினைச்சிருப்பேன், அக்கா தங்கச்சின்னு நினைச்சிருப்பேன். ஆனா பார்த்தா அவங்க அம்மா பொண்ணாமே ரொம்ப யங்கா இருக்காங்க அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? விஷயம் தெரியலன்னா நான் போய் அவங்க சிஸ்டர்ஸா நினைச்சிருப்பேன், நீங்க அக்கா தங்கச்சியான்னு கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் நம்ம இங்க இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர் ஐ திங்க் தே வர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர் ஐட் சே ஹி இஸ் ஆங்க்ரி வித் மீ. ஓகே, எனக்கு விஷயம் தெரியலனா அவன் என் மேலதான் கோவமா இருக்கான்னு நினைச்சிருப்பேன். ஓகே, பார்த்தா அவன் வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆகல, அதனால கோவமா இருக்கான், அப்செட்டா இருக்கான், வேற ஏதோ ஒரு விஷயம். ஆனா எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இப்போ அவன் அதனாலதான் கோவமா இருக்கான்னு இப்ப விஷயம் தெரிஞ்சிருச்சு. பட் விஷயம் தெரியாம இருந்திருந்தா அவன் என் மேலதான் கோவமா இருக்கான்னு நான் நினைச்சிருப்பேன். கரெக்டா? அதுதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னா, இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர் இஃப் கிளாஸ் சொல்லிட்டோம், ரிசல்ட் கிளாஸ் வந்து ஐ வுட் சே. ஐ வுட் சேன்றதா ரிசல்ட் கிளாஸ். சே உடைய அங்க இருக்கிற வேர்ப் சே உடைய ஆப்ஜெக்டா ஹி இஸ் ஆங்க்ரி வித் மீன்றதை எழுதியிருக்கோம். ஓகே, ஆல்ரைட், தேர்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இதுவும். பாருங்க, இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர் ஐ திங்க் தே வர் ட்வின்ஸ். அவங்கள பார்த்தா ட்வின்ஸ் மாதிரியே இருக்காங்க, விஷயம் தெரியலன்னா நான் வந்து அவங்க ட்வின்ஸ்னே நினைச்சிருப்பேன். அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானா, ஆனா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்கல்ல. அதை தான் நம்ம இங்கிலீஷ்ல
இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர் ஐ திங்க் தே வர் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரைட், சரி, ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. எனக்கு விஷயம் தெரியாம இருந்திருந்தா அவன் பொய் சொல்றான்னு சொல்லியிருப்பேன். ஓகே, பார்த்தா உண்மையிலேயே அதான் விஷயமாமே, இது நான் நம்பியே இருக்க மாட்டேன். இப்போ எனக்கு விஷயம் தெரியும், எனக்கு உண்மை தெரியும், எனக்கு இப்போ உண்மை தெரிய போய் நான் இதை சொல்லலை, இல்லைன்னா அவன் பொய் சொல்றான்னு நினைச்சிருப்பேன், இல்லை பொய் சொல்றான்னு சொல்லியிருப்பேன். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி? எஸ், இஃப் ஐ டென்ட் நோ பெட்டர் ஐ வுட் திங்க், இல்லைனா ஐ வுட் சே ஹீ இஸ் லையிங். கரெக்ட், இஃப் ஐ டென்ட் நோ பெட்டர் ஐட் சே ஹீ இஸ் லையிங். எனக்கு விஷயம் இப்போ தெரியும், அதனால நான் நம்புறேன். எனக்கு விஷயம் தெரியலனா அவன் பொய் சொல்றான்னு நான் சொல்லியிருப்பேன். ரைட், சரி, ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எனக்கு உண்மை தெரியாம இருந்திருந்தா, இல்லை எனக்கு விஷயம் தெரியாம இருந்திருந்தா அந்த கதையை நான் நம்பியிருப்பேன். எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? எஸ், இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர் ஐ வுட் பிலீவ் தட் ஸ்டோரி. ஐ வுட் பிலீவ் தட் ஸ்டோரி. நான் அந்த விஷயத்தை நம்பியிருப்பேன். எனக்கு உண்மை தெரியாம இருந்திருந்தா நான் அந்த விஷயத்தை நம்பியிருப்பேன். இஃப் ஐ டிடன்ட் நோ பெட்டர் ஐட் பிலீவ் தட் ஸ்டோரி. ஆல்ரைட், சரி, இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. எனக்கு விஷயம் தெரியாம இருந்திருந்தா, இல்லை எனக்கு உண்மை தெரியலனா நீ விளையாட்டுக்கு சொல்றன்னு நினைச்சிருப்பேன். இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லாங்க? இஃப் ஐ டென்ட் நோ பெட்டர் ஐட் திங்க் யூஆர் ஜோக்கிங், இல்லை ஐட் சே யூஆர் கிடிங், இல்லை யூஆர் ஜோக்கிங். ஓகே, ஜோக்கிங் ஆர் கிடிங் ரெண்டுமே இங்கே யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வர மாதிரி சில கிளிப்பிங்ஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் டிவி ஷோஸ் அண்ட் மூவிஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க, அதில் என்ன சொல்ல வராங்கன்ற அர்த்தம் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு புரியும். நிறைய கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ச் them and enjoy them. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye. Now, here are the TV clips for you. If I didn't know better, I might mistake you for a serial killer. If I didn't know better, I might mistake you for a serial killer. If I didn't know better, I think you wrote them yourself. If I didn't know better, I think you wrote them yourself. If I didn't know better, I'd think that you were jealous. If I didn't know better, I'd think that you were jealous. If I didn't know better, I'd think you were following me. If I didn't know better, I'd think you were following me.